Hello friends, welcome to Noni Tailors. Product design can material than bakla. நம்ம சேனலை subscribe பண்ணிருங்க மெட்டீரியல் நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். லைன் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, நெக்கோட லைன், அந்த லைன்ல கரெக்ட்டா போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் திரும்ப அதை ஒட்டிமே இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட்டால ரெண்டு லைன் போட்டோம். இப்போ நார்மல் நீடில் எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம வந்து சில்க் த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலையே அதை ஒட்டிலுமே வராத மாதிரி போடணும். த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட் எடுத்திருக்கேன், டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஆரி நீடில் போட தெரியாதவங்க வந்து நார்மல் நீடில் அந்த மாதிரி போட்டுக்கலாம். செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி போடுங்க. ஒரு செயின் பெருசாகவோ ஒரு செயின் சின்னதாகவோ வேண்டாம், அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இன்னும் ரெண்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லைன் ஜரி த்ரெட்டால் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 லைன் வந்து நான் சில்க் த்ரெட்டால் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அரை இன்ச்சோட கம்மியாக தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரு வளைவு மாதிரி போடணும். இப்படி வரணும் அப்படிங்கிறதுனால அதை மார்க் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நான் ஒன் சைடு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து நம்ம வந்து சாதாரண த்ரெட்டு தான், ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து எப்போவுமே பீட்ஸுக்கு சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. இது மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எல்லாமே ஈவனாக இருக்கும். அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு போடுங்க. த்ரெட்டு வந்து உள்பக்கம் இருந்து வெளிப்பக்கம் எடுக்கப்போ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்காமல் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு போடுங்க. நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டில் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு த்ரெட்டு தான் நம்ம வந்து நாட் போட்டிருக்கோம், ஒரு த்ரெட்டு வந்து நாட் போடலை. சிங்கிள் த்ரெட்டில் போடுங்க. சிங்கிள் த்ரெட்டில் போட்டிங்கன்னா த்ரெட்டு உங்களுக்கு தெரியாது. த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டில் போடுங்க. ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே நீடில் கொண்டு வரணும். ஒரு சைடு மட்டும் வளைவாக வராத மாதிரி நம்ம போடணும். இப்போ நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டோம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ், சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். 4 இல்லை 6 பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 6 பீட்ஸ் கூட போட்டுக்கலாம். 3 பீட்ஸ்க்கு இடையில சைடில் நீடில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நீடில் வந்து உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு அப்புறம் திரும்பவும் நம்ம 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம். மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 பீட்ஸ்க்கு இடையில நீடில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி போடுங்க, உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட போடலாம். அது வந்து சைடு ஸ்டிச் போடணும் கண்டிப்பாக. இது வந்து நம்ம சைடு ஸ்டிச்லாம் போடணும்ட்டு அவசியம் இல்லை, இது இப்படியே போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே தான் ஃபுல்லுமே போடணும். நம்ம சுகர் பீட்ஸ்லாம் போட்டோம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த லைன் வந்து ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 2 பீட் எடுத்துட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 பீட்ஸ்க்கு இடையில வந்து நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது. நம்ம சுகர் பீட்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மெத்தடு தான். இது வந்து 2 பீட்ஸாக தான் போடணும். 2 பீட்ஸு 2 பீட்ஸாக எடுத்து போடுங்க. அந்த மாதிரிக்கு 2 பீட்ஸை எடுத்துட்டு இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி போடணும். சுகர் பீட்ஸ் வந்து சின்ன பீட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 6 பீட்ஸ் போட்டோம். இது பெரிய சைஸ் பீட்ஸாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து 2 பீட்ஸாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரேம்லேருந்து எடுத்திங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் போடுறப்போ உங்களுக்கு வந்து ஆரி நீடில் போட்ட மாதிரியே இருக்கும். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி லைட்டாக இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம், லைட்டாக இழுத்துட்டு போடுங்க. இப்போ நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட் தான் போடணும். நம்ம சிங்கிள் த்ரெட் ஜர்தோ ஸ்ப்ரிங் போடுறதுக்கு வந்து சிங்கிள் த்ரெட் போடுறப்போ வந்து உங்களுக்கு த்ரெட்டு தெரியாமல் இருக்கும். அதேமாரி த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டில் எடுங்க. நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து பீட்ஸை ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை சுற்றிலும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று சீக்வன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே வந்து நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சீக்வன்ஸ்குள்ளே ஹோல்குள்ளே நீடில் வந்து உள்ளே போடணும். த்ரெட் வந்து சேம் கலர் த்ரெட் எடுங்க. அதே மாதிரி நான் த்ரெட் வந்து டபுள் த்ரெட் போடுறேன். பாருங்க, விரல்ட்டு இந்த மாதிரி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோல்குள்ளே வந்து நீடில் உள்ளே போடணும். ஒட்டி வர்றத மாதிரி போடணும். அப்போ தான் ஃப்ளவர் மாதிரி நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இதை நம்ம போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு கரெக்டாக பாருங்கள், இந்த பெரிய பீட்ஸ் போட்டுக்கலாம் இல்லையா, அதிலேருந்து 1.25 இன்ச்சு தள்ளி திரும்பவும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து கரெக்டாக இதை ஒட்டி வர்றத மாதிரி பாருங்கள், நம்ம 3/4 இன்ச்சு வருது. இந்த 3 லைனு திரும்ப இங்கே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப 3 லைன் இதில் போட்டுக்கலாம். இதிலிருந்து இது வந்து ஒரு 1.25 இன்ச்சு தள்ளி வராத மாதிரி போடணும். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இங்கே 3 லைன் போட்டிருக்கோம், அதே மெத்தடில் நான் இதுலேயும் போட்டிருக்கேன். இது வந்து நார்மல் நீடியில் போட்டிருக்கோம், இது வந்து நான் ஆரி நீடியில் போட்டிருக்கேன். பாருங்கள், ரெண்டுக்குமே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீடு ஒன்று, நம்பர் 4 ஆன்டிக் பீடு ஒன்று, திரும்ப ஒரு சுகர் பீடு. பீடை ஒட்டிலும் சுகர் பீட் லைன் போட்டிருக்கல, இதை ஒட்டிலும் திரும்ப வந்து நம்ம சுகர் பீடும் நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம்.
இதை சுற்றிலும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கும் நீடில் நம்பர் 10 தான். சுகர் பீடு ஜர்தோ ஸ்ப்ரிங் எல்லாத்துக்குமே நீடில் நம்பர் 10. த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும் நீடில் நம்பர் 5. பீடை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் கொண்டு வர மாதிரிக்கு போடணும். நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட கட் பண்ணிவிட்டு நீடியில் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே போட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நான் நம்பர் 4 அண்ட் எக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில வர்றது மாதிரிக்கு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். சீக்வென்ஸும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம சீக்வென்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு சுகர் பீடு. பீட்ஸை வந்து கொஞ்சம் மேலே தள்ளிட்டு சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்ட மாதிரியே நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஆரி நீடிலையும் போட்டுக்கலாம். ஆரி நீடில் தெரியாதவங்க இந்த மாதிரி நார்மல் நீடில் போடுங்க. ஆரி நீடில் போடுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம நார்மல் நீடில் போடுறப்போ. ஆனால் போட்டு போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் மெத்தடில் தான் வரும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.